நானுமே செவ்வாய்க்கிழமைனா காலையில விளக்கேத்தணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். முடியல. எவ்வளோ முட்டி மோதுன்னு அந்த 1 மணிக்கு தான் விளக்கேத்த முடியுது என்னால. சரி வேலைலாம் செஞ்சுருக்கும்போதே பாப்பாவுக்கு பசி வந்துருச்சு. ஏன்னா அந்த அம்மா மத்தியானம் தானே ஸ்கூல் போவாங்க. பசி வந்துருச்சு. தம்பி காலையிலே போயிட்டாப்புல எக்ஸாம்ல அவருக்கு இன்னைக்கு போயிட்டாப்புல. சரி தோசை ஊத்தி குடுத்துட்டு தட்டைப்பயிறு குழம்பு இருந்தது. அத ஊத்தி குடுத்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வேலை நெறைய இருக்குன்னு சொன்னேன். நான் 1 மணிக்கு விளக்கேத்தணும் அப்படின்ற ஐடியால இருந்தேனே தவிர, பாப்பாவ சுத்தமா மறந்துட்டு அவ மத்தியானம் ஸ்கூலுக்கு போகணுமேன்றத பாதியில ஞாபகம் வருது. அப்புறம் அந்த வேலைய அப்படியே விட்டுட்டு, இங்க வந்து பாப்பாவ ரெடி பண்ணி கிளப்பி அனுப்பிட்டு கடகடன்ட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி ஊற வச்சிருந்தேன் வாசல்ல கோலம் போடுறதுக்காக. அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு, கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு ரொம்ப சிம்பிளா போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணிக்கு விளக்கேத்தணும். இன்னைக்கு வெத்தல தீபம் போடல. சும்மா நார்மலான ஒரு பூஜை தான். என்னன்னா, அந்த செவ்வாய் விரல போட்டா கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும். எனக்கு வந்து மதியத்தில சாமி கும்பிட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் எப்பயுமே. அதனால வழக்கம் போல சாமிக்கு வந்து பூலாம் மாத்திட்டு, பிரசாதத்துக்கு ஒண்ணும் பண்ணல. வாழைப்பழம் மட்டும் இருந்தது. வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருந்தோம். அத எடுக்கவே இல்ல. காயாவே இருந்துச்சு. இப்ப தான் பழுத்தது. எடுத்து முதல்ல முருகருக்கு வச்சுட்டேன் நானு. எப்பயுமே நலவாசலுக்கு வைக்கும்போது 2 பக்கம் பூலாம் வச்சுருவேன். அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பூஜை போட்டு முடிச்சுட்டேன். சில டைம்ல தோணும், என்னடா வாழ்க்கை இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவே மாட்டேங்குது, சோறுமொக்கையா போயிட்டு இருக்கே அப்படின்ற மாரி தான் இருக்கும். சில டைம்ல பாசிட்டிவா நானே எனக்கு எடுத்துப்பேன். சில டைம்ல அந்த மாரி பாசிட்டிவா நான் எடுத்துக்கணும்னா, கண்டிப்பா இந்த மாரி பூஜை பண்ணா மட்டும் தான் என்னால எடுத்துக்க முடியும். பூஜை பண்ணாம பண்ணலன்றது சில பேர் இருக்கு. உழைச்சா ஜெயிச்சுருவோம். கண்டிப்பா உழைக்கணும். உழைச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதில எந்தவித மாற்றமும் இல்ல. எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும்ல, அதுக்கு எனக்கு வந்து என்னோட பூஜை அறை மட்டும் தான். அங்க நின்னு சாமி முகத்த பார்த்துட்டு, நான் வேண்டிட்டு, என் மனசுல இருக்கிறத சொன்னா மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஓகே நம்ம நெனச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால வந்து பாசிட்டிவா செய்யறது இல்லாம சேர்த்து உழைச்சோம்னா, நெனச்சது கண்டிப்பா நடக்கும் நமக்கு.